கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு கர்ப்பவதிகளுக்கு ஐயோ அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாவது வருகையில் இந்த பூமியில் வந்திருக்கும் பொழுது அவர் சொன்ன இந்த வார்த்தையை படிச்சுட்டு இதற்கான விளக்கத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கார். அப்போது இந்த ஒரு வசனம் சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையை கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் நம்முடைய ஆண்டவர் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது மாதிரி அநேக வசனங்களை தீர்க்க தரிசனமாக பார்த்திங்கன்னா அவர் சொல்லிட்டு போனார். சரிங்களா? இதுதான் இதோடைய பேக்ரவுண்டு. அப்போது நம்முடைய ஆண்டவர் இந்த வசனங்களை சொன்னதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் அவங்க கேட்ட கேள்வி. அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய மரணத்துக்கு பின்பாக ரோமர்கள் யூதர்களை அழிச்சிருவாங்க, அதையும் அடிப்படையாக கொண்டு தான் பேசினார். பட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வசனத்தினுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய பொருளை மட்டும்தான் கவனிக்க போகிறோம். சரிங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோன்னு சொல்லும் பொழுது நமக்கு கேட்ட உடனே கொஞ்சம் ஒரு பதட்டம் கூட வரலாம், ஒரு பயம் வரலாம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே கர்ப்பவதிகளை பார்த்து சொல்கிறீங்க, பால் கொடுக்குறவங்கள பார்த்து சொல்கிறீங்க ஆண்டவர், ஐயோன்னு வேறு நீங்கள் சொல்கிறீங்களே ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். இந்த கர்ப்பவதிகள் என்பதும் பால் கொடுக்கிறவர்கள் என்பதும் பார்த்திங்கன்னா ஒரு தனி நபராகிய ஒரு சகோதரியவோ அல்லது ஒரு ஸ்திரீயவோ அல்லது ஒரு தாயவோ என்ன பண்ணலன்னா அவர் அங்கே சொல்லவே இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இது முதல்ல தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே பார்த்திங்கன்னா சுயத்தோற்றமான ஒரு பொருளே கிடையாது முதல்ல. மூணாவது கவனிக்கும் பொழுது ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐயோன்னு சொன்னாவே அழிவு அப்படின்றது தான் வேதாந்தத்தை பொறுத்த வகையில் அர்த்தங்கள். உதாரணத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மத்தேயுல 23ஆம் அதிகாரத்தில் ஒரு 7 தடவை பார்த்திங்கன்னா அவர் ஐயோன்னு சொல்லி பேசியிருப்பார். உதாரணத்துக்கு 23:13 வாசிக்கும் பொழுது, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி 13 பேசிட்டாரு. அப்புறம் 15 பேசியிருப்பார். நீங்களே எல்லாம் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போது ஐயோ என்பது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சாபமாக, நியாயத்தீர்ப்பாக, ஒரு அழிவாக இருக்குது அப்படின்ற ஒரு அடையாளத்தை இந்த வசனங்கள் கொடுக்கும் பொழுது இது யாருக்கு சொல்கிறான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கர்ப்பவதிகள், பால் கொடுக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவங்களுக்கு நிச்சயமாகவே அழிவு இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதனுடைய பொருள் ரொம்ப முக்கியன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. கர்ப்பவதிகள் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சொல்லர்த்தமாகவே பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்கள் கர்ப்பவதிகள் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, பால் கொடுக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நர்சிங் டியூட்டி, அதாவது பிள்ளைகள் வெளியில் வந்தவுடனே அவர்களை வளர்க்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பால் கொடுப்பாங்க. அப்போ பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள் தான் பால் கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போது இதை ஆண்டோடைய திட்டத்தின் அடிப்படையில் கவனிக்கும் பொழுது பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்களுக்கு ஐயோ, அந்த பிள்ளைகள் பெற்றெடுத்த உடனே அவர்களுக்கு தொடர்ச்சியாக பாலே கொடுத்துட்ருக்கவங்களுக்கும் ஐயோ. அப்போ பிள்ளைகள் என்பவர்கள் கட்டாயமாக வளரணும். அவர்கள் வளர முடியாத அளவுக்கு பாலே கொடுத்துட்ருக்கவங்களுக்கு ஐயோன்னு தான் அங்கே சொல்ல வர்றாரு. சரிங்களா? அப்போ இந்த 2 பேர் யார்? கர்ப்பவதிகள், பால் கொடுக்கிறவர்கள். இந்த 2 பேர் யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக பார்த்திங்கன்னா நமக்கு இருந்திருக்கிறார். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, என் சிறு பிள்ளைகளே
கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்றார். அப்போ அவர் கர்ப்ப வேதனைப்படுகிறாருன்னா அவர் பிள்ளையை பெற்றெடுக்கிறார்னு அர்த்தம். யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். சரிங்களா? இது ஒரு குரூப் ஆஃப் மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி. இது சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் அப்படின்னு இங்கே பவுல் சொல்கிறார். அப்போது இந்த 2 வசனங்கள் கலாத்தியர் 4:19 1 கொரிந்தியர் 4:15 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு தகுதி பார்த்திங்கன்னா, ஒரு கர்ப்பவதின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதிக்குள்ளாக இருந்து, ஒரு தாய் என்ற தகுதிக்குள்ளாக இருந்து பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார். எதனால் அப்படின்னா, முக்கியமான ஒரு வித்து இருக்குது. அந்த வித்து தான் பார்த்திங்கன்னா 1 பேதுருவில் 1ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இதுதான் வித்து. நல்லா கவனிங்க, சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவேன்னு சொல்லும் பொழுது, எது சுவிசேஷம், யாரை பற்றினது சுவிசேஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பிள்ளைகளில் ஒரு கர்ப்பவதி நிலைமையிலிருந்து பெற்றெடுத்தார் இல்லையா? அப்படி பெற்றெடுக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் எது அப்படின்னு கவனிக்கும் பொழுது பாருங்கள், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக. பார்த்தீங்களா? அப்போது சுவிசேஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினது. அப்போ அதிலும் விசேஷமாக இந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்கள். வேதத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நல்லா கவனிங்க. தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அப்படின்றார். அப்போது பரலோகத்தில் ஒரு தெய்வம் இருக்கிறாரு, பிதா இருக்கிறாரு, அவருடைய மகன் தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அதனால தான் தம்முடைய குமாரனை நான் அப்படின்னு காமிச்சார். அப்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு சரியான ஒரு அட்ரஸ், அறிமுகம், அவர் யார், அவருடைய நிலைமை என்ன அப்படின்ற ஒரு விசேஷமான காரியங்கள் தான் சுவிசேஷம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை மாத்திரமே தெரிந்து வைத்து கொண்டிருந்த காலப்பகுதியில் அவருக்கு விசேஷமான ஒரு சுவிசேஷம் வந்து சேர்ந்தது. அதான் படிக்க போகிறோம் பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போது கிறிஸ்து வருவார் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நியாயப்பிரமாணத்தில் அவர் தான் மேசியா, அவர் தான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கார், ஒன்றான மெய் தெய்வம் இருக்கிறாரு, அவருடைய மகன் எங்களுக்கு தெரியும், ஆனால் வந்தவர் தான் யாருன்னு தெரியலன்னு சொல்லி தான் யூதர்கள் வாழ்ந்தாங்க. அந்த டைமில் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த உண்மைகளை பரலோகத்தின் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, நல்லா கவனிங்க வசனத்தை, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னார். புரிஞ்சுங்களா? அப்போது இந்த பூமிக்கு தன் ஜீவனை கொடுத்து மரித்த இயேசுவாகிய கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திற்குரிய தேவனுடைய குமாரன். அதுதான் சுவிசேஷம் சொன்னார். இந்த வித்தின் மூலமாக யார் யாரெல்லாம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஐயோ இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர்களுக்கு கிடையாது. ஆனால் மாறாக இந்த அடிப்படை உபதேசம் அல்லாமல், எது பரலோகத்தில் பிதாகிய தேவன் இருக்கிறாரு, அவருடைய குமாரனை அவர் இந்த பூமிக்கு கீழே அனுப்பினார். வந்தவர் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் அல்ல, வந்தவர் அவருடைய குமாரன். இந்த உபதேசத்தை அடிப்படையாக கொண்டு யார் யாரெல்லாம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்களோ, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிறார்களோ, அவர்களுக்கு ஐயோ கிடையவே கிடையாது. ஆனால் அதுக்கு மாறாக உலகத்துக்குள்ள அநேக உபதேசங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட எல்லா உபதேசங்களும் அந்த உபதேசிக்கக்கூடிய எல்லா விதமான ஊழியக்காரர்களையும்
நிச்சயமாகவே இன்னும் கொஞ்ச நாளில் ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்னார். இது சத்தியம், இது இன்னும் கொஞ்ச நாள் நிறைவேறுன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எச்சரிப்பை மிகவும் ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்கணுன்றதை சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் கர்ப்பவதிகளுக்கு ஐயோ. அப்போ கர்ப்பவதிகள் என்பவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவர்கள். அப்போது அந்த கர்ப்பவதிகள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அதே மாதிரி ஒரு அடையாளம் காமிக்கப்பட்டிருக்குது. அப்போ கர்ப்பவதிகளாக இருக்கக்கூடிய உபதேசியார்கள் அல்லது ஆண்டுடைய வேதத்தை போதிக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணணும்னா, அடிப்படை உபதேசமாகிய கிறிஸ்து இயேசுவை பற்றிய வித்தாகி சத்தியத்தை என்ன பண்ணணும்னா விதைச்சு அதன் அடிப்படையில் தான் சத்தியத்துக்குள்ளாக பிள்ளைகளை கொண்டு வரணும், பெற்றெடுக்கணுமே தவிர இந்த அடிப்படை உபதேசத்துக்கு மாறாக யார் யாரெல்லாம் கர்ப்பவதிகள் மாதிரி நல்ல டீச்சர் மாதிரி உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஐயோன்றது இங்கே சொல்லப்பட்ட முதல் லைன். சரிங்களா? ரெண்டாவது லைனுக்கு வரும் பொழுது பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ, அதாவது பால் கொடுக்கிறவங்களுக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டார். ஐயோன்னு அழிவு இல்லையா? அப்போது யார் பால் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நர்சிங் டியூட்டியை பார்க்குறவங்க, அதாவது பிள்ளைகள் பெற்றெடுத்த உடனே பால் கொடுத்து வளர்க்கணும் இல்லையா, அந்த வேலையை பார்க்குறவங்க தான் பால் கொடுக்குறவங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போ அது யார் ஆக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபைகள். இன்றைக்கி சபைகளில் தான் அநேகர் வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டாரு. யார் யாரெல்லாம் பால் கொடுத்து வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்காரு. நல்லா கவனிங்க, நம்முடைய வேதாமத்தில் பால் என்பது ஆண்டவுடைய வசனத்தை அடையாளப்படுத்தும். பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இது எப்போ? அதுதான் கேள்வி. ஒரு குழந்தை வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு நிலை வரைக்கும் தான், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பால் குடிக்கணும். புரிஞ்சுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ப்ராக்டிக்கலாக ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அப்படி பெற்றெடுத்த உடனே ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்கும் தான் பால் கொடுக்கலாம். ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு 80 வயசு வரைக்கும் யாராவது பால் கொடுப்பாங்களா? சாத்தியமே கிடையாது, நியாயமும் கிடையாது இல்லையா? அதுதான் இன்றைக்கி உலகத்தில் கூடிய பால் கொடுக்கிறவர்களாகிய சபைகளுடைய நிலைமைகள். இன்னைக்கு வரைக்கும் அடிப்படையான காரியங்களை சொல்லியே மக்களை வச்சுட்ருக்கிறாங்க, வளர்த்துட்ருக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். அது என்ன அடிப்படை காரியங்கள்? கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, சமுதாயத்தை ஆசீர்வதிப்பாராக, உலகத்தை ஆசீர்வதிப்பாராக, இப்படி ஆசீர்வாதத்தை சொல்லியே கிறிஸ்துவ மண்டலத்தை, கிறிஸ்துவ மக்களை இன்னைக்கு பால் குடிக்கிறவங்கள மாதிரி வளர விடாமலேயே பண்ணிட்டாங்க, ஆசீர்வாதங்களை மட்டுமே சொல்லி. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய சபைகளுக்கு அவர்கள் தான் பால் கொடுக்கிறவர்கள். அவர்கள் நிச்சயமாகவே அழிவு இருக்கின்றது என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் சொல்லி காமிச்சான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போது கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருத்தவங்க பெற்றெடுக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னா முதல் ஸ்டேஜில் பால் கொடுக்கணும், அடுத்த ஸ்டேஜில் பலமான ஆகாரங்கள் அவங்க சாப்பிடணும்னு சொல்லி காமிக்கிறாரு. பாருங்கள், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே, பார்த்தீங்களா? அப்போ பால் குடிக்கிறவங்களாம் குழந்தையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீதியின் வசனத்தில் பழக்கம் இருக்காதான். புரிஞ்சுங்களா? அப்போது ஒரு ஸ்டேஜில் பால் குடிக்கணும், அடுத்தது பலமான ஆகாரம் சாப்பிடணுமா? எது பலமான ஆகாரம்? வேத வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றின உண்மைகள், தெய்வீகமான திட்டங்கள். என்ன திட்டம்? ஆண்டவரே, இந்த பூமியை உண்டாக்கினீங்க, மனுஷனை நீங்கள் படைச்சிங்க, மனுஷன் கீழ்ப்படியவங்களை போயாச்சு, பாவம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு மறுவாழ்வு எப்போ? இந்த உலகத்தில் இழந்து பண்ண ஆசீர்வாதங்கள் எப்போ? ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய 1ஆம் வருகை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, 2ஆம் வருகை எப்பொழுது ஆண்டவரே? உயிர்த்தெழுதல் எப்போ? அவருடைய ராஜ்யம் எப்போ? இதெல்லாம் இந்த வசனத்துக்குள்ளாக மறைந்திருக்கக்கூடிய தெய்வீகமான சத்தியங்கள், திட்டங்கள். இதை கண்டுபிடிக்கணுமே தவிர இதை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் வருவார், நீதி செய்வார், ஆசீர்வாதமான காலங்களில் வரும், இப்படி சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, பாருங்கள், லூக்காவில் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது மிகவும் உறுதியான நம்பிக்கை என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு கொடுத்துருக்கார். அந்த வசனங்களை வாசிக்கலாமா? வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை, எல்லாமே நிச்சயமாக நான் வெளிப்படுத்தும் சொல்லி காமிச்சிருக்காரு. ஆனால் நாம் நாளுக்கு நாள் பலமுள்ள பிள்ளைகளாக வளரும் பொழுது நிச்சயமாக அவருடைய சத்தியங்களை வெளிப்படுத்துவார். அதனால் இதை வெளிப்படுத்த மாட்டார், இது அவங்களுக்குரியது, இது அந்த காலத்துக்குரியது, இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றுவதை விட்டு பலமான ஆகாரங்களை நாம் சாப்பிடணும். அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒவ்வொரு உண்மையும் நாம் பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் வளர
வளர வேண்டும் சொல்லி காமிக்கிறாரு. அப்படி செய்யாத எந்த சபையும் என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக அழிப்பேன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பாடத்தினுடைய தலைப்பு கர்ப்பவதிகளுக்கு ஐயோ. இந்த வசனத்துக்கான அடிப்படை மத்தேயு 24:19. அதில் வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஐயோ அப்படின்னா அழிவுன்னு அர்த்தம். அப்போ கர்ப்பவதிகள் யார் அப்படின்னா பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவர்கள். அப்போ பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவர்கள் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா உபதேசியார்கள், போதகர்கள். இதை யார் வேணாலும் பண்ணலாம், டீச்சர்ஸ் அவங்க இல்லையா? ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, உண்மையான வித்து எதுனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றின அடையாளங்கள், உண்மைகள், சத்தியங்கள். அவர் தேவனுடைய குமாரன், அவர் பரலோகத்திற்குரிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன். 2 பேரும் வேற வேற. அதுதான் வேத வசனத்தினுடைய அடிப்படை. இந்த உபதேசத்தின் அடிப்படையில் கேட்கப்படாத எல்லா உபதேசங்களும் தவறு. அதை உபதேசிக்கக்கூடிய எல்லா விதமான டீச்சர்ஸையும், போதகரையும், ரெவரண்டையும், ஃபாதரையும், ஐயாவையும் இன்னும் கொஞ்ச நாளில் நிச்சயமாக அழிப்பார். இது மாற்றப்படாத சத்தியம் என்பது தான் உண்மை. சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த அடிப்படை கிறிஸ்து இயேசு பற்றின உபதேசம் அல்லாமல் வெளியே வரக்கூடிய சத்தியத்துக்குள் வரக்கூடிய பிள்ளைகளை பால் கொடுத்தே வளரக்கூடிய எல்லா சபைகளுக்கும் நிச்சயமாக அழிவு. அப்போ நாம் பலமான ஆகாரத்தை புசித்து பிதாகிய தேவனுடைய நாமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மகிமைப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.